அண்ணாமலை உதயநிதி தப்பா பேசினாரு அப்படின்னா அப்படிதான் பேசுவான் உன்னை விட 60 வயசு 70 வயசு இப்போ வயசுல மூத்தவரப்ப நீ மரியாதை கெட் அவுட்டுக்கிற யாரா கெட் அவுட்டு. அண்ணாமலை வாடா போடன்னு சொல்லதான் செய்வான். நீ மோடியை சொன்னா அவன் செய்வான். நீ ஊத்தி கழுவுனா கழுவி ஊற்றுவான். இந்த பதவியை விட்டு வெளியே வந்தார் இல்லையா, அப்போ எவ்வளவு ஜனங்கள் அவரால் பலன் அடைஞ்சவங்க, எவ்வளவு 1000 பேர் வருத்தப்பட்டாங்க தெரியுமா. உதயநிதிக்கு நாக்கில் சனி. உனக்கு என்ன வேலை? ஓன் தொகுதியில் நீ ஜெயிச்சிருக்க, அந்த வேலையை போய் பாரு. விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டிருக்கா, அந்த வேலையை போய் பாரு. உதயநிதி நான் என்ன சொல்கிறேன், நீ ஏற்கனவே ஒரு தடவை சதானத்தில் மாட்டிட்ட, தொங்க விட்டீங்க. நீ பேச தெரியாதுன்னு நினைக்காத அண்ணாமலையை. சும்மா ஒன்று அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி மேலே கூட்டிகிட்டு வரல. அவர் மட்டும் பேசலாமா? அவர் மட்டும் மோடியை பேசலாமா? மோடியை பேசலாம், அமிர்தாவை பேசலாம். அப்படிதான் பேசுவார் அண்ணாமலை, அப்படிதான் பேசுவார். எல்லாமே உங்க இஷ்டமா? இப்போ மக்களுக்குன்னு ஒரு இது எண்ணம் கிடையாது. நீங்க செய்யறதெல்லாம் மக்கள் புரிஞ்சு ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வெளி மாநிலத்தாலும் வேலைக்கு வரக்கூடாதுங்கிறீங்க, ஹிந்திக்காரன் ஒளி, ஹிந்தி ஒளிங்கிறீங்க. சோனியா அம்மா யாரு? எந்த நாட்டுக்காரங்க சொல்லுங்க. இவர் என்னெல்லாம் பேசுறதோ இவருக்கு எல்லாம் மைனஸுங்க. விஜய்க்கு பிளஸ் தான் பாருங்க. அதாவது விவரமா கை நகர்த்துறீங்க. மோடி கட் அவுட்டுங்கிறீங்க. அந்த ஆள் பேரில் ஏதாவது ஒரு லஞ்ச புகார் காணுங்க. இந்த ஆள் 10 வருஷம் ஆச்சு. கோர்ட்டுக்கு என்னென்ன தெரியல. இவங்க சொல்கிறாங்க மும்முடி கொள்கைன்னு. எந்த ஹிந்திக்காரன் யூனியன் வச்சுருக்கான்? இல்லை. நினச்சா வச்சுருக்கலாம்ல. நினச்சா ஏன் வைக்க முடியாது? இங்கே புரிஞ்சவங்க புரியாத இப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுங்க. நம்ம இப்படி இருந்து வச்சுக்கிட்டு அடுத்தவங்க குறை சொல்கிறது தப்பு. ஹிந்தி கற்றுக்கணும், எல்லா மொழியும் கற்றுக்கணுங்க. அப்போ தான் பிழைக்க முடியும், 4 இடம் போக முடியும். இங்கே உட்காந்துட்டு நான் மிச்சர் கரைச்சா விற்கிறேன்னு விற்கக்கூடாது. இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழும் கற்றுக்கிட்டான். அப்போ எங்கே வேணால் போகலாங்க. நீ தமிழை கற்றுக்கிட்டு இங்கே தான் இருக்கணும். வேறு ஒரு ஊருக்கு போக முடியாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. எந்த ஸ்டேட்லேயும் தெய்வம் இல்லைன்னு எனக்கு ஒரு ஸ்டேட்டை சொல்லுங்களேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்டை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்டேட்லையும் கிடையாதுங்க. அந்த கேவலமான இங்கே தானே இருக்குது. உங்களுக்கு இங்கிட்டு போனால் கும்பிடி பூண்டிய தாண்ட வழி இல்லை. ஆர்டருக்குள்ளேயே இவங்க சுற்றுறாங்க. வெளியே போனாலும் பொது உரிமை கிடைக்கும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் நியூமராலஜியை பிச்சு வைக்கக்கூடிய நம்ம கஜேந்திரன் சார் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சுவாமி வணக்கம். வணக்கம் ஐயா. சுவாமி, உங்களோட சில வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்க்க முடியுது. அதாவது உதயநிதிக்கு அறிவு இருக்கா, அவன் என்ன படிச்சிருக்கானா, அப்படி இப்படின்னு ரொம்ப கொந்தளிக்கிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுமே ஒரு துணை முதலமைச்சரை முடிஞ்ச சொல்லுடா பார்க்கலாம், அந்த மாதிரி டா போட்டு வார்த்தைகள்லாம் உபயோகிக்கிறது சரியா? அது ஒன்றும் புதுசு இல்லையே. இவங்க கட்சியில் டிஎம்கே தீப்பதி ஆறுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேசல, எவ்வளோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு. அப்போ கலைஞரை பார்த்து கை தட்டி திருச்சிட்டு இருந்தாரா? அவனை எதாவது கண்டிக்கணுமா இல்லையா? சரி, இவர் என்ன யோக்கியம்? உதயநிதி என்ன? யாரப்ப யாரையா பேசுறது? ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டர். இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? வாழ்க்கையில் இன்னுமே ஜென்மத்தில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு இடத்துல ஒரு ஆளை நியமிச்சு தான் அவர் போவார். அவரை போய் நீ கெட் அவுட்டுங்கிற. அப்போ அண்ணாமலை பேசுகிற என்ன தப்பு? நீ துணை முதலமைச்சர், மக்கள் உங்களுக்கு இப்போ பதவி கொடுத்தாங்களா? உன் கட்சிக்குள்ளே நீ கொடுத்துருக்க. நீங்கள் அப்பா பையனும் பேசி நடத்திட்டீங்க நாடகத்தை. அதுக்கு அண்ணாமலை ஊரங்க. அண்ணாமலை பேசுறதா வயிற்றில் பெரியவர் இல்லைங்க. ஏன் பேசக்கூடாது? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவர் என்ன படிச்சிருக்காரு? முதல்ல படித்த மாதிரியே நடந்திருக்காரு. ஒரு நாட்டின் பிரதமர். உலக நாடே வியந்து பேசுதுங்க. நம்ம மோடியை உலக நாடே வியந்து பேசுது. முன்னாலெல்லாம் நம்ம பயந்துருந்தோம், இன்றைக்கி தெம்பாக இருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரதமர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க? எல்லா லிஸ்ட்டும் எடுங்க. அதிகமாக போனது இவர் தாங்க. அதுவும் குறுகிய காலத்தில் 10 வருஷத்தில். அதனால் பிரதமர் முன்னாள் இருக்கும்போதெல்லாம் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு தடவி கம்பி பிடிச்சி ஏறுவான். இந்த சும்மா கிடுகிடுன்னு ஏறுறான். உடம்பு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறான். மக்கள் மனசை மெயின்டைன் பண்ணுறான். முதல்ல மக்கள் மனசை மெயின்டைன் பண்ணாலே நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். நல்ல புத்திகள் வரும், நல்ல செயல்கள் வரும். இதை விட பெரிய கூத்து பாருங்கள். அதாவது யாரும் செய்யாது. அதாவது ஒரு பெத்த தாய் இறந்துட்டாங்கன்னா 10 நாளைக்கு ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு இதுதான் சாக்குன்னு உட்காந்துருவாங்க. இந்த ஆள் அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டு 2 மணி நேரத்தில் வந்துட்டான்யா, தான் வேலையை பார்க்க வந்துட்டான். கேட்டதுக்கு அவங்க காலம் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு நான் என்ன பணியோட செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், திருப்தி, எனக்கு வேலை முடிஞ்சுது. நான் எங்கள் அம்மா கொண்டு அனாதாசிரமத்தை சேர்க்கலை, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கலை, நல்லா கவனித்து தான் அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு அந்த சந்தோஷம் போகும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிது அந்த மனுஷன் நினச்சான். சரி, இதுக்கு முன்னால் ராமர் கோவில் கட்டுறதுக்கு உதார விட்டுட்டு கிடந்தாங்க, ஒன்றும் முடியலை. வந்தான் 10 வருஷத்தில் கில்லி மாதிரி கட்டிட்டு தூக்கி அடிச்சுட்டான். இதை மாதிரி பார்க்க முடியுமா? அங்கே ஒரு ஏர்போர்ட்டு. என்ன சௌகரியம் உனக்கு வேணும்? 2வது ஆன்மீகத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டான். இனிமேலாம் ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி 2வது வயசில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர், படிக்காத மேதை. முதல்ல ஒரு படிக்காத மேதை அவர். இன்றைக்கி தமிழில் பேசுகிறாரு, அதாவது இங்கிலீஷில் பேசுகிறாரு, ஹிந்தியில் பேசுகிறாரு,
ஏய் தமிழில் கூட பேசுகிறாரு, திருக்குறளில் சொல்கிறாரு ஒரு மனுஷன். நீங்கள் இங்கே தமிழ்னு சொல்லி ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கீங்களா? சொல்லலையே. அவர் சொல்கிறாரு, ஏடா அவரை பார்த்து நல்ல ஒரு வயசில் பெரியவர், நல்ல ரூட்டில் போகிறாரு, அவர் பின்தொடர்ந்து போ. அந்த மாதிரி பேசுகிறனால அண்ணாமலை உதயநிதி தப்பாக பேசினார் அப்படின்னா அப்படி தான்டா பேசுவான், அப்படி தான் பேசுவான். உன்னை விட 60 வயசு 70 வயசு இப்போ வயசில் மூத்தவரை போய் நீ மரியாதை கெட் அவுட்டுக்கிற. யாரா கெட் அவுட்டு? முதல்ல அவர் வெளிநாட்டுக்காரரா? நம்ம இந்தியாக்காரர், தமிழ்நாட்டுக்காரர் தான் இருக்கணும்னு உனக்கு அவசியமா? ஏன்னா இது உங்களுக்கெல்லாம் இது வேண்டாம். அந்த மதம் பார்த்தானா? நீங்கள் தான் கடவுள்லேங்கிறீங்க. ஒரு முஸ்லீமை ஒரு பதவியை கொடுத்து உட்கார வச்சார். யார் செய்வா? எந்த மனசுக்கு வரும்? அந்த மாதிரி மனுஷன். அதாவது கோபமாக ஒருத்தன் போய் அவரை ஏதாவது திட்டணும்னு நினச்சி போனால் கூட அந்த மூஞ்சியை பார்த்தோன்னே அப்படியே ஆஃப் ஆகிடுறான். எவ்வளோ பெரிய 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 வெளிநாட்டுக்காரெல்லாம் ஜிவி மாநாடு நடத்துனாங்க. நீங்கள் சாதாரண டிஎம்கேல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலே 4 லாரி கவுந்துருது, 2 பஸ்ஸு கவுந்துருது, ஒரே பிரச்சனை. அங்கேயே ரெண்டாவது ஒரு கோட்டரை கொடுத்தாலும் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வருது, பிரியாணி கொடுக்குறது. இது இவங்கள்ட்ட அப்படி இருக்கா? அவர் அப்படி செய்கிறாரா? கிடையாது. எந்த மீட்டிங் வாலண்டியராக வராங்க மக்கள். நான் சொல்கிறது அவங்க கட்சிக்காரங்க சொல்லலை, வாலண்டியராக வராங்க. அண்ணாமலையை பற்றி நீ பேசுகிற, அண்ணாமலை வாடா போடன்னு சொல்ல தான் செய்வான். நீ மோடியை சொன்னால் அவன் செய்வான். நீ ஊற்றி கழுவுனா கழுவி ஊற்றுவான். ஆனால் அண்ணாமலை அவர்களை முடிஞ்சா அண்ணா சாலை பார்க்க சொல்லியிருக்கிறாரு சார் உதயநிதி சார். ஏங்க இது பெரிய விஷயமா? ஏன் உன் வீட்டு வாசல் வழியே கூட போவான், அவன் நெருங்க முடியுமாங்க? ஏங்க நீ இது படிக்காதது, ஊரை சுற்றிட்டு நின்றுட்டு இன்றைக்கி சினிமாவில் காசு வந்தது சொல்லி பிளாக் பண்ணியெல்லாம் ஒயிட் பண்ணி ஆக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆளுக்கு படிக்க வேண்டாம். அப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவன் ஸ்ட்ரெயிட் பாரு, இங்கே முடியா உனக்கு இங்கே தமிழ்நாட்டிலே நீங்கள் காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறீங்க, நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் ஐபிஎஸ் கர்நாடகா. யார்? நமக்கு நேர் ஆப்போசிட் உள்ளவங்க, நம்மளை கண்டா பிடிக்காதவங்க. அங்கே போய் இவர் பழகி இவரை அங்கே விட்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்கள் போராடினாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் வந்திருக்கு. அது எப்படி நடந்ததா? யார்? நமக்கும் அவங்களுக்கு காவேரி பிரச்சனை சண்டை. இவன் அங்கே உள்ள ஆளை துவம்சம் பண்ணுறான். எப்படி? இங்கே உள்ள ஆளை சொல்லலை, நீங்கள் இங்கே தான் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க எல்லாத்தையும். எவன் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், 24 மணி நேரம் ஒன்ஷா போடுதுன்ட்டு. அவன் அந்தாலும் அங்கே அப்படின்னாரா? அவர் மேலே ஏதாவது ரிமார்க் இருந்துச்சா? இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவர் இந்த பதவியை விட்டு வெளியே வந்தார் இல்லையா, அப்போ எவ்வளோ ஜனங்கள் அவரால் பலன் அடைஞ்சவங்க, எவ்வளோ 1000 பேர் வருத்தப்பட்டாங்க தெரியுமா? நினச்சிருந்தா அந்த ஆள் காசை வாங்கிட்டு அங்கேயே இருந்திருக்காங்க. அந்த புத்தி வரலையே. மக்களுக்கு செஞ்சாச்சு, நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சும்மா ஒன்று கூட்டி வரல. எவனாவது நல்ல சம்பளத்தை விட்டுட்டு நல்ல ராஜா மாதிரி இருக்கிற போஸ்டிங்கை விட்டுட்டு எவனாவது அரசியல் சாக்கடைக்கு வருவானா? இவர் நான் கங்கையாக மாற்றுறேன் அப்படின்னு தான் வந்திருக்கிறாரு. என் கட்சி நான் கங்கையாக மாற்றுறேன்னு தான் வந்திருக்கிறாரு. இவங்க மாதிரி சாக்கடை இல்லை. ரெண்டாவது நாக்கில் சனி. உதயநிதிக்கு நாக்கில் சனி. உனக்கு என்ன வேலை? ஓன் தொகுதியில் நீ ஜெயிச்சிருக்க, அந்த வேலையை போய் பார். விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டிருக்கா, அந்த வேலையை போய் பார். ஸ்கூலுக்கு போ. இளைஞருக்கு இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் இருந்த உருப்படியாக ஓடிட்டு இருந்தது பிடி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த பிடி கிளாஸே இப்போ கிடையாது. குழந்தைகள் மனம் குன்றி போச்சு, மூளை வளர்ச்சி கம்மியாகுது. இன்றைக்கி இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வருது. காரணம் என்ன? வாரத்தில் ஒரு நாள் பிடி பீரியட்னு ஒரு 1/2 hour உண்டு. அது இப்போ கிடையவே கிடையாது. எந்த ஸ்கூலில் இருக்குதுன்னு சொல்லுங்கள்? ப்ரைவேட் ஸ்கூலில் வச்சுருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் தனியாக இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கா? போய் பார்த்தாரா இவர்? அதை போய் பாரு. 1000 வேலை இருக்கடா. முதல்ல ஓய் தொகுதி திருவல்லிக்கேணி போ. நாங்கள் முதல்ல சாக்கடையை க்ளீன் பண்ண சொல்லு. மழை பெஞ்சால் தெருவாக தண்ணி நிற்கிது, முதல்ல குடிக்க தண்ணி இல்லை. ரெண்டாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஒரு 60 வயசு 70 வயசு எங்களை மாதிரி முடியாதவன் க்யூவில் நிற்கிறோம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாக. ஏதோ வாரத்தில் ஒரு 2 நாள் கூட்டம் வராது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வராது. மிச்ச நாள்லாம் ஃபுல் ரஷ்ஷு. சண்டே லீவு, மிச்ச நாள் ஃபுல் ரஷ்ஷு. இவ்வளோ வயசானவன் நாங்கள் வரிசையாக போய் நிற்கிறோமே, எவ்வளோ நேரம் நிற்போம்? ஒரு மனசாட்சி வேண்டாம்? அங்கே ஒரு சேர் வாங்கி போடலாமையா? நீ எவ்வளோ செலவு பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறிய, அதை செலவு பண்ண. நீ மிக்சி குக்கர் ஜெயிக்க பிறகு அவங்க தொகுதிக்கு கொடுத்தாரு. அதுக்கு மேலே நீ கவர்மெண்ட்டுக்கு செய்கிறா? எங்கெல்லாம் வயசானவன் நடக்க முடியல, எங்களுக்கு அங்கே உட்கார்றதுக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் சேர் போடுங்க, நான் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ வயசானவங்க நாங்கள் கஷ்டப்படுறோம், அதை பாரு. ரெண்டாவது பஸ்ஸில் லேடிஸ் ஃப்ரீன்னு உங்கள் அப்பா விட்டுட்டாரு. இப்போ ஒரு சாதாரண ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிறாங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? ஆனால் இப்போ ஃப்ரெஷ் காய்கறி
பஸ்ஸு தான் ஓசியில் ஓடுது, ஏறிப்போ சாயங்காலம் வா. அம்மா வீட்டுக்கு மாதம் ஒரு நாள் போயிட்டு இருந்தான், இல்லை வாரம் ஒரு நாள் போவாங்க. இப்போ அப்படி இல்லை, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரருக்கு சோத்தை கொடுத்துட்டு நேரம் அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுது. அவள் சும்மா இருப்பாளா, வந்தது போனது என்ன நடந்தது எல்லாம் சொல்ல, அவள் அங்கே கொளுத்தி விட்டுருவான், வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே வந்தோடனே வீட்டுக்காரர் வருவான், நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் அதை செய்யுங்க, நல்லா இருக்கிற கொடுத்து நேரடிச்சாங்க. ஏற்கனவே செல்ஃபோன் வந்து நேரடிச்சு போச்சு. ஏதாவது எந்த விஷயத்தை நம்ம பேசணுமோ அதை நேரடியாக பேசணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஃபோன்லேயே பேட்டி கொடுக்குறேன் சார், நான் அது வந்து அவர் இது கிடையாது. நேரில் உட்காந்து பேசுகிற விதம், கேட்குற விதம், அந்த சுகம் தனி. ரெண்டாவது, உதயநிதி நான் என்ன சொல்கிறேன், நீ ஏற்கனவே ஒரு தடவை சதானத்தில் மாட்டிட்ட, தொங்க விட்டீங்க. நீ பேச தெரியாதுன்னு நினைக்காத அண்ணாமலையை. சும்மா ஒன்று அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி மேலே கூட்டிகிட்டு வரல, நீ கிடா வெட்டுறன்னு நினைக்கிற. இந்த ஆட்டுக்குட்டி அப்படி கிடையாது, இது வந்து கிடா முட்டித்தானே செட்டான் எதிராளி. அதனால் தயவு செய்து நான் ஏற்கனவே இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், வயசுக்கு தகுந்த மாதிரி இருந்துங்க. இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கெட் அவுட் மோடின்னு சொன்னார், சரி. அண்ணாமலை அவர்கள் வந்து கெட் அவுட் உதயநிதின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அது ஏன் கெட் அவுட் ஸ்டாலின் அமைதியாக இருந்தவர் உள்ளே இழுத்து விட்டுட்டு கெட் அவுட் ஸ்டாலின் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம்? அப்படி கிடையாது. இல்லை, அவர் மட்டும் பேசலாமா? அவர் மட்டும் மோடியை பேசலாமா? மோடியை பேசலாம், அமிர்தாவை பேசலாம். அப்படி தான் பேசுவார் அண்ணாமலை, அப்படி தான் பேசுவார், அப்படி தான் பேசுவார். மக்கள் அதான் விரும்புகிறாங்க. எழுத்து கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சுங்க. வச்சே தான் சட்டம். நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பமே நீங்கள் நடத்துவீங்க, எல்லாமே உங்கள் இஷ்டமா? இப்போ மக்களுக்குன்னு ஒரு இது எண்ணம் கிடையாது. நீங்கள் செய்கிறதெல்லாம் மக்கள் புரிஞ்சு ஏற்றுக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறீங்களா? நான் மக்கள் விமர்சகர், வயசுக்கு ஏற்ற பேச்சை பேசணும். தலை பேசாமல் இருக்கும், வாழாடுது. உங்கள் தாத்தா எவ்வளோ கௌரவமாக கண்ணியமாக இருந்தார், எல்லாத்தையும் பேசினார். நேரு மகளை வருக எனக்கு இவருக்கு ஆட்சி கொடுக்குறது, ஆட்சி வாங்கிறதுக்காண்டி விட்டார். அதே மாதிரி ஸ்டாலின் அதே மாதிரி தான், எதை பற்றியுமே பேசுகிறதில்ல, இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் கூட்டணி கட்சி தானே காங்கிரஸ். நீங்கள் வெளி மாநிலத்தால் இங்கே வேலைக்கு வரக்கூடாதுங்கிறீங்க, ஹிந்திக்காரன் ஒழிய ஹிந்தி ஒழியுங்கிறீங்க. சோனியா அம்மா யார்? எந்த நாட்டுக்காரங்க சொல்லுங்க? வெளிநாட்டு தானே. அப்போ வெளிநாட்டுக்காரியை கொண்டு வந்து இங்கே பதவியை கொடுத்து பிரதமர் ஆக்களுக்கு என்ன நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? மக்கள் எல்லாம் பைத்தியக்காரனா? போன திருப்பு ஏடிஎம்கே கொஞ்சம் பிரச்சனை மாற்றி விழுந்துருச்சு. இப்போ அடுத்தால இருக்குது வேட்டு, இப்போ அடுத்தால இருக்குது. இவர் என்னெல்லாம் பேசுகிறோம், இவருக்கு எல்லாம் மைனஸுங்க. விஜய்க்கு ப்ளஸ் ஆகும் பாருங்க, இவருக்கு மைனஸு, விஜய்க்கு ப்ளஸ்ஸு. அதனால் விவரமாக கை நகர்த்துறாங்க. அண்ணாமலைகிட்ட தயவு செய்து அண்ணாமலைகிட்ட பேச்சு வாங்கியே இந்த ஆள் போகிறான். அந்த ஆள் எப்படி பேசுகிறான், நாக்கப்படுங்கிற மாதிரி பேசுகிறான். அப்போது பேச்சை நிப்பாட்டலாம், நான் பேசிக்கிட்டே இருப்பேன், உன்னை பைத்தியம் லூசிட்டுருவாங்க. ஒரு சத்தத்தை ஒரு 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 நறுக்குன்னு ஒரு வழியில் முடிச்சுட்டு போயிடணும். சும்மா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சி மூஞ்சியை கழிச்சு வாயாக குடிச்சோடனே இதே எங்கே பத்திரிக்கையாளர் வந்திருக்கான், ஏதோ நியூஸ் சொல்லணும். இது ஒரு பொழப்பாயா? நம்மளை தேடி வரணுங்க, சேனல்லேருந்து பேப்பர்காரங்களும் நம்மளை தேடி வரணும். அவங்கள தேடி நான் போயிட்டு எனக்கு பேட்டி கொடு கேட்பீங்களா? அண்ணாமலை அப்படியே கேட்குறாரு. இவர் பேசினா எவன் கேட்பாங்க? துணை முதல்வர், நீங்கள் துணை முதல்வர் மக்களாக பார்த்து கொடுக்கணும், இவர் ஜெயிக்கணும். வர எலெக்ஷனில் 2026 ஸ்டாலின் விட்டு கொடுத்துவார்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. கலைஞருக்கு ஸ்டாலினுக்கு எப்போ பதவி கொடுத்தாரு? சுத்தமாக டவுன் ஆனவன பிறகு தான் கொடுத்தாரு. மாம்பழம் இருக்க அதை நல்லா எவ்வளோ சப்பி கொட்டையை போட முடியுமோ தூக்கி போடுவோம். அது கொட்டையை சுட்டு கூட தின்றுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் உள்ளவர் கலைஞர். அப்பாவுடைய குணம் பையனுக்கு 50% இருக்காதா? முடியாத வரைக்கும் ஓட்டுவார். இது துணையும் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவன் வந்துடக்கூடாது. சப்போஸ் இவருக்கு அப்புறம் கட்சிக்குள்ளே பிரச்சனை ஆயிடும். அப்போ யாருக்குங்கிறது மக்கள் சப்போர்ட் பண்ண முடியாது. அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிறாங்களே தீர்மானம் பண்ணிடுவாங்க. தப்பு விடக்கூடாது. நம்ம அப்பா எப்படி நம்ம துணை முதலமைச்சர் கொடுத்தாரு, அதே மாதிரி நம்ம இவனுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம கட்சிக்குள்ளே பிரச்சனை வராது. இப்போ அவங்க கட்சியில் ஏதோ ஒத்துமையாக இருக்காங்களா? முதல்ல அதை போய் பார்க்க சொல்லுங்கய்யா. இப்போ எல்லா காண்டில் இருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது அவங்களே இல்லை, அவங்க கட்சிக்காரங்களே எனக்கு நண்பர்கள் தான். எனக்கு எல்லா கட்சிக்காரங்களும் நண்பர்கள். ஏன்னா மக்கள் சார்பாக நான் இருக்கிறதுனால எனக்கு எல்லா கட்சிக்காரங்களும் நண்பராக இருக்காங்க. நாங்கள் நினைக்கே இல்லையா, இவங்களுக்குள்ளே போட்டிக்கிட்டாங்களே, இப்போ பதவியை வாங்கிட்டாங்களே அப்படின்னு காண்டு. இந்த காண்டு வந்து அந்தந்த அமைச்சர்களுக்கு ஊருக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க, என்னையா பெரிய பேசுகிற கிழிச்ச, இங்கே தான் உன் ஜவுடால், உனக்கு ஏதோ ஒரு பதவியை கொடுத்துட்டு கம்முன்னு விட்டுருவியா? நீ எத்தனை வருஷமாக அரசியலில் இருக்க, துணை முதலமைச்சர் உனக்கு தான் ஏன் கொடுத்துருக்கணும் கேட்குறாங்க. இவங்க இதுக்காண்டியே சொந்த ஊருக்கு போகிறது இல்லை. அப்படி போனாலும் மினிஸ்டர் துரத்துறாங்க.
சரி மோடி கட் அவுட்டுக்கிறீங்க, அந்த ஆள் பேரில் ஏதாவது ஒரு லஞ்ச புகார் காமிக்கும், ஏதாவது ஒன்று. இது வரைக்கும் இந்த பிரைம் மினிஸ்டர் மேலெல்லாம் இருந்திருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. ராஜீவ்காந்தி இல்லையா, போபஸ் இல்லை, நொல்லாம் அப்புறம் கோர்ட்டு வாசல் மீச்சியா இல்லையா? இந்த ஆள் வந்து 10 வருஷம் ஆச்சு. கோர்ட்டுக்கு என்னென்ன தெரியல, சப்ஜெக்ட்டுக்கு லைனே இல்லை. இவர் மேலே என்ன எதாவது வாங்கினான்னு சொன்னாரா? லஞ்சம் வாங்கியிருக்காரா? அந்த ஆளுக்கு எதுக்கே வாங்கணும்? நீங்கள் இது சென்னை போகிறீங்களே, இங்கே கட்சியில் இருக்கும்போது வேட்டி கட்டி ஏமாத்துறீங்க. அமெரிக்கா போகிறேன், தொழில் சம்மந்தமாக போகிறோம், அங்கே போய் தொழில் பார்க்க போகிறோன்னு போய் என்ன போட்டு போகிறீங்க? கோட்டு சூட்டு டெய்லி போடுங்க, சட்டசபை போட்டுவாங்களா மாட்டேங்கிறீங்களே. இந்த இவங்களுக்கு துப்பு இருக்காங்க முதல்ல பேசுகிறதுக்கு. அவரை பற்றி பாண்டி பஜாரில் ரோடு ஷோ நடத்துகிறாங்க. என்ன பாதுகாப்பு? என்ன ஏங்க, ஒரு சாதாரணமாக ஒரு சிஎம், ஒரு துணை முதலமைச்சர் தான் கட்சிக்கு தான், மக்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் பாயிண்ட்டை. அப்போது உங்களுக்கு சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டராக இருந்தால் என்ன போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பான்? 4 பேர் வண்டியில் போங்க பின்னால் ஃபாலோ பண்ணி. இப்போ 15 பேர் துப்பாக்கியோடு நிற்கிறான். பாதுகாப்பு உங்களுக்கு தேவைப்படுது. இங்கே எங்கே உங்கள் ஸ்டேட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. அப்போ மக்களுக்கு நீங்கள் என்னையா பாதுகாப்பு செய்ய போகிறீங்க? எந்த செய்ய வந்தாலும் இது பாதுகாப்பு வச்சு மிஷின்கள் வச்சு பின்னால் ஆள் வரான் அப்படியே. அப்போ நீங்கள் தப்பு பண்ணிடுவோம், உங்களை மக்கள் செஞ்சிருவான்னு சொல்லி போட்டு பின்னால் நடத்துகிறீங்களா? அந்த ஆள் இங்கே எல்லா நாடும் சுற்றி பார்க்குறவன் அசால்ட்டாக பாதி பேர் வந்தான். பாதுகாப்பு பாருங்கள், மக்கள் நல்ல பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு, டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, நெருங்குற அளவுக்கு அந்த சாதி கார்டு பக்கத்தில் ஒட்டி நின்று கையை அளவுக்கு பக்கத்தில் இருந்தார். அவர் துணிச்சலாக உட்காந்து நிற்கிறாரு, வேறு உட்காரல, நின்றுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வராரு. பயந்துருந்தா அந்த ரோட் ஷோ பண்ணியிருப்பாரா? ஒவ்வொரு ஊர்லேயும் ரோட் ஷோ பண்ணியிருப்பாரா? அதுக்கு சூப்பர் பாதுகாப்பு யாருக்கு செஞ்சா? காவல்துறை செஞ்சது. பாண்டி பஜார் காவல்துறை செஞ்சாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க. ஒரு நாட்டின் பிரதமர், இங்கே உள்ளவங்க இல்லை, இங்கே ஒரு எம்எல்ஏ போனாலும் பின்னால் சுற்றிட்டு போக வேண்டியிருக்கு. பாதுகாப்பு அவன் கேட்குறான். இங்கே நம்ம ஊர், நம்ம நாட்டில் இருந்து நம்ம ஊரில் பிறந்தவன், அவனுக்கு பாதுகாப்பு வீட்டு வாசல் 2 பேர் நிற்கிறான். இவ்வளோ இருந்துமே அப்போ ஏன் தமிழ்நாட்டில் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல எம்பி எலெக்ஷன்? எங்களுக்கு இங்கே வேண்டாண்ணா. இங்கே அவர் சொல்கிறதுனால தமிழ்நாடு வந்து செய்ய வேண்டாம், எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாங்கிறாரு அவர். நான் உங்களுக்கு செய்கிறேன், உங்களுக்கு நான் வந்து உங்கள் கூட பிறந்த சகோதரன், உங்களுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னன்னு நான் கொடுக்குறேன். கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் கொடுத்தது போய் கணக்கு கொடுங்க. முதல்ல மழைக்கு நிவாரணத்துக்கு காசு கொடுத்தார்ல, அது எங்க ஒரு அப்பா பையனுக்கு துட்டு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், கணக்கு கேட்கணும். கணக்கு கேட்கலாம், பையன் தவறாக போயிடுவான். அவன் என்ன சொல்லுவான்? தவறாக போன பிறகு நீ என்னை கேட்டியா, நீ என்னை கண்டிச்சியா? எத்தனை வீட்டில் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் அரசியலும். கொடுத்ததுக்கு கணக்கு கொடு. 2வது, நீ இங்கே எப்போ பார்த்தாலும் அவர் விமர்சிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க, அவர் மக்களுக்கு சொல்கிறாருங்க, உங்ககிட்ட சொல்லலை. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கும்பிடடா போ. யாராக இருந்தால் என்ன, உனக்கு பிடிச்சா சாப்பிடு. இந்த ஒரு ஹோட்டல்காரன் வந்து என்னை வந்து மிரட்டி நீ என் ஹோட்டலில் சாப்பிடணும், அந்த பக்கத்து கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஓட்டு போட்டு வந்து நாங்கள், அவர் எங்களுக்கு தரேங்கிறாரு. தரல, நீ எனக்கு இவ்வளோ வேண்டாம், இன்னும் ஜாஸ்தி, ஏன் பேராசை? முதல்ல அவர் கொடுக்குறத வாங்கு. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ரிப்போர்ட் அனுப்பு. இல்லையா, உனக்கு தில் இருக்கா, விசாரணை குழு ஒரு அனுப்பி, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் எல்லாருக்கும் டெலிவரி பண்ணியிருக்கேன். பண்ணேன், துட்டை பேங்கில் போடுறா, கையில் ஏன் கொடுப்பானே? யாரை பார்த்தியா பண்ணுறீங்க? அது இன்னும் வரட்டும், ஸ்கீம் முடியட்டும், அப்புறம் பார்ப்போம். அவர் மருந்துக்களை திறந்துடுவார், எவன்ட்ட வாங்குவார். இப்போது மோடியில் போனால் அந்த மருந்து வெளியில் கிடைக்காது, அந்த பிராண்டு தான். இப்போது ஒரு கம்பெனியை டோட்டலாக எடுத்துக்கிறார். ஒரு பிராண்டு, இப்போ தலைவலின்னா அந்த மாத்திரை ஒரே இடம் தான், அங்கே வேறு யாருக்கும் நீ சப்ளை பண்ணக்கூடாது, அதுதான் கண்டிஷன். அது மாதிரி ஒவ்வொரு மெடிசனும் செப்பரேட்டாக வச்சுட்டார். ஒன்றும் கொள்ளடிக்க முடியாது, பப்பு வேகாது. இல்லைன்னா அங்கே போனால், நான் வெளியில் ஒரு மாத்திரை எனக்காண்டி வாங்க போனேன். வெளியில் வந்து அந்த கேஸ் டேபிள் மாத்திரை 20 ருபீஸ், சாரி 10 ருபீஸ். மோடிஜி இந்த மெடிக்கலில் போயிட்டீங்கன்னா 5 ருபீஸ். எனக்கு எவ்வளோ மிச்சம்? எங்களுக்கு வந்து நான் அஸ்ட்ராலஜி பார்க்குறேன், மாத சம்பளக்காரன் கிடையாது. இன்றைக்கி வருவாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் தான் எங்கிட்ட வருவாங்க. ஏங்க, இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டர் காலம் தெரியாது. இப்போ இந்த இது போச்சு இல்லையா, ஜெட்டு, அதுவும் எங்கே பெருமை. உங்கள் மானத்தை வாங்குறதுக்குன்னே அவன் சென்னையில் வச்சான். ஏன் டெல்லியில் வச்சிருக்கக்கூடாது? எத்தனை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் அது வருது? எல்லா நாடும் சுற்றி தான் வரணும். இங்கே நான் வந்துச்சு இல்லை, ஏதாவது ஒரு விபத்தை காமிச்சிருங்களா? அன்றைக்கி
காலையிலேருந்து சர்ரு 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 எத்தனை யூடியூப் சேனல் அதை எங்கே வேறு எது இந்த ப்ரோக்ராம் ஒரு கல்யாண ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அவங்க யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. அவன் அந்த ஜெட்டே வேணான்ட்டான். எங்களுக்கு ஜெட்டு அந்த இது போகிறது வந்து மக்களுக்கு நாங்கள் காமிக்கணும் அப்படின்னு எவ்வளோ பாசத்தோட பிரைம் மினிஸ்டரில் பாஸ் ஆகிட்டு தான் எத்தனை யூடியூப் சேனல் வந்திருப்பாங்க. செம்ம டெலிகாஸ்ட்டு. காலையில் விட்டு ஏரோப்ளேனுங்க நைட் வரைக்கும் இந்த ஜெட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போது நம்ம அதை பார்த்து வெளிநாட்டுக்கிற எத்தனை மிரண்டிருப்பான். ஒரே நேரத்தில் 100 கண்ட்ரி நம்மளை தட்டணும்னு நினச்சா கூட நம்மள்ட்ட இருக்குது நிறைய ஜெட்டு இருக்குது. தட்டு இங்கே உட்காந்த இடத்துல தட்டுவோம். தட்டம் எல்லாம் க்ளீன். அந்த பயம் வந்துடுச்சு. ரெண்டாவது மரியாதை. பயம்னா மிரட்டக்கூடாது. பயம் கலந்த மரியாதை. ஒரு மனுஷன் வாங்கியிருக்கான், அவனை போய் கட் அவுட்டுங்கிற. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க எதுக்கு மும்மொழி கொள்கின்ற ஹிந்தியை திணிக்கிறீங்க நீங்க? ஓகே, சூப்பர் சூப்பர். ஹிந்தியை திணிக்க சொல்லலை. இப்போது நம்ம ஆட்களோட ஹிந்திக்காரங்க தான் இங்கே வேலையில் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ தமிழ் கற்றுக்கிட்டு ஒரு நிமிஷம் அவன் வந்து இங்கே வந்து தமிழ் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லலையே. அவன் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் குடும்பத்தை காப்பாற்றணும். நம்ம தமிழ்நாடு மாதிரி அவங்க வந்து வசதியானவங்களாம் கிடையாது. தண்ணி வராது, குடிக்க தண்ணிக்கு பஞ்சம். விவசாயம் எப்படியா பண்ண முடியும்? பண்ண முடியாது. அவங்க வேறு தொழில் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலை. அவன் என்ன பண்ணுவான்? கோதுமையை தின்னுட்டு இருக்க முடியுமா? இங்கே வரான், சோத்தை கொடுக்குறியோ, கஞ்சியை கொடுக்குறியோ, சப்பாத்தியை கொடுக்குறியோ, எது கிடைக்குதோ அந்த வருமானத்தில் சாப்பிட்டுக்கிறான். வேலை செய்கிறவன் புள்ள நீங்கள் இன்றைக்கி அம்மா உணவு எதை வச்சு ஓடுதுன்னா, நல்ல சாப்பாடு இல்லை, நம்மளால் சாப்பிட மாட்டான். நம்ம என்ன எங்கே போவான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உத்தேசமாக டீ நேரம் எடுத்துங்க. பாண்டி பஜாருக்கு பக்கத்துலேயே அம்மா ஹோட்டல் இருக்குது, அங்கே நம்மளால் போக மாட்டான். பாலாஜி பவன் எங்கே இருக்குது, அடையாறு ஆனந்த பவன் எங்கே இருக்குது, ருசியாக சாப்பிட்டு பழகிட்டாங்க. அதுக்காண்டி நான் குறை சொல்ல மாட்டேன். காசு இருக்குது, நீ போகிற ரைட்டு. வாரத்துக்கு ஒரு நாள் போ, இல்லை 3 நாளைக்கு ஒரு நாள் போ, இல்லை ஒரு வேளை சாப்பிட்டுக்கோ. நீ 3 வேளை சாப்பிட்டா உனக்கு தானே காசு போச்சு. அங்கே ஒரு அம்மா உணவத்தில் விலை கம்மி. இது வசதியான சாப்பிட்டு போட்டோம். இல்லை நீ வசதியாக இல்லை நீ உனக்கு கட்டுப்படியானா பரவாயில்ல. நீங்கள் அங்கே ஹோட்டல்லே தின்னுட்டு இருந்தேன்னா வீட்டுக்கு காசு கொடுப்போம். இன்றைக்கி அம்மா ஹோட்டலில் ஃபுல்லு ஹிந்திக்காரங்க தான் சாப்பிட்றாங்க. காலையில், மத்தியானம், நைட்டு. காலையில் ஒரு 5 இட்லி வாங்கினா 5 ரூபா, ஒரு லெமன் சாதம் வாங்கினா 5 ரூபா, நைட்டு 3 சப்பாத்தி 10 ரூபா. முடிஞ்சு போச்சு. அவன் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படி இல்லையே, எல்லாமே கேட்குறீங்களே. ஒரு சாதாரண ஒரு கூழ், அந்த கூழுக்கு ஊரே எனக்கிட்டு கூழை குடிக்கிறான். பச்சை மிளகா வச்சுருக்கியா, வில்லு சிப்ஸ் வச்சுருக்கியா கேட்குறான், வெங்காயம் வச்சுருக்கியா, சட்னி வச்சுருக்கியா, எத்தனை ஒரு சொம்பு கூழுக்கு இவ்வளோ ஐட்டம். அவன் சப்பாத்தியை தின்னுட்டு சப்பாத்தியை செஞ்சுட்டு பச்சை மிளகாயை கடிச்சிட்டு லைஃப்பை சம்பாதிக்கிறான். ரெண்டாவது அவன் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிறான், தமிழ் பேசுகிறான். நான் என்ன கேட்குறேன், இங்கேருந்து எவனையாவது வெளிநாடு வெளியூரில் வேலை கிடச்சின்னு போக சொல்லுங்களேன். அவன் இந்த நீங்கள் வேலை இல்லை, நீங்கள் கூப்பிட்டா வராங்களா? லாரியிலே வந்து இறங்குறான், ட்ரெயினில் ஃபுல்லாக வந்து இறங்குறானே. இங்கே லாரியிலே வந்து கம்பெனிக்கு போகிறாங்களே, நீ லாரியில் போவியா? உனக்கு புஷ்பக் சீட்டோட பஸ்ஸு கேட்குற, வண்டியில் பாட்டு இருக்கா, குத்து பாட்டு வச்சுருக்கியா, இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இங்கே ஆஃபீஸ் வேலைக்கு நீ போகிற, சம்பளத்துக்கு போகிற வேலைக்காரன், நீ கேள்வி கேட்குறான். உடனே யூனியன் ஆரம்பிச்சிடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் போ. இவங்க சொல்கிறாங்க மும்மொழி கொள்கைன்னு. எந்த ஹிந்திக்காரன் யூனியன் வச்சுருக்கான்? இல்லை, நினச்சா வச்சுருக்கலாம்ல. நினச்சா ஏன் வைக்க முடியாது? இங்கே டிஎம்கே வச்சுருக்காங்க, ஏடிஎம்கே வச்சுருக்காங்க, கம்யூனிஸ்ட் வச்சுருக்கான். இன்னும் தொழில் சங்கம் எது ஆரம்பிக்கல. அவங்க சேர்ந்தாங்களா, இல்லை மெம்பராக இருக்காங்களா? இப்போ கேளுங்க. ஏன்னா நீ சட்டம் போடுவ, வேலைக்கு வரும்போது அம்மா தாயேம்ப, அதுக்கப்புறம் தென்னாவட்டி ஏறிடும். நான் மேஸ்திரின்னு என்ன, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். ஒன்றை தட்டோன்னு இந்த 100 பேருக்கு சொல்லிடணும். அதுதான் மேஸ்திரி உட்காந்துருப்பார். அத்தை இத்தைமா நீ வேலைக்காரன் தான்டா. ஒன்றா ஒரு 100 பேர் மேனேஜரால் பார்க்க முடியாது தான் போட்டிருக்கோம். அங்கே அது மாதிரி ஏதாவது ஹிந்திக்காரன் எங்கள் மேனேஜரை பார்த்துருக்கீங்களா? என்ன வேலைங்க செய்யலை, சப்ளை வேலை செய்கிறான், கேப்டனாக இருக்கான். நான் சொல்கிறது ஸ்டார் ஹோட்டலில் கேப்டனாக இருக்கான், ஸ்டார் ஹோட்டலில் சப்ளையராக இருக்கான் ஹிந்திக்காரன். அடையாறு ஆனந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் ஹிந்திக்காரன் தான். தமிழ்காரன் போவேன் வரமாட்டேங்கிறான். 4 நாள் வரான், 5 நாள் டிப்ஸ் கிடச்சிட்டு குடிச்சிட்டு படுத்துடுறான். இங்கே இருக்கிறவன் அங்கே போய் ஹிந்தி கற்றுக்க முடியாதுன்ட்டு நம்மால் வேலைக்கே போக மாட்டேங்கிறான். பாம்பேக்கு போ, டெல்லிக்கு போயேன் இல்லையே, வெளிநாட்டுக்கு போடா. நம்மால் தான் நிறைய போயிட்டு இருந்தது ஒரு காலத்தில். இப்போ எல்லாம் கேரளாக்காரங்க வெளிநாட்டில் இருக்காங்க. நம்மால் இங்கே ஹிந்திக்காரனை வேலைக்கு போட்டு இவர் முதலாளியாக உட்காந்துருக்கார். ஒரு மாவு கடையில் லேபராக வேலை செஞ்ச நம்ம தமிழ்நாடு
தொழிலை ஓனர்கிட்ட கற்றுக்கிட்டு ஓனர்கிட்ட இருக்கணுமா தனியாக பண்ணுவானா? இங்கே எதாவது கற்றுக்கிட்டாலும் ஓனரை மட்டம் தடவிடுறான் மண்டையை. கல்லால் போய் திருட சொல்லுங்களேன். ஒரு ஹிந்திக்காரன் திருடுனான்னு கேளுங்க. ஒரு ஹிந்திக்காரன் திருடுனானான்னு கேளுங்க. எனக்கு எங்கேயாவது பாருங்கள், கிடையாது. ஏதாவது ஒன்றில் ரெண்டாவது ஹிந்திக்காரன் திருட வைக்கிறது நம்மால் தான். ஏடிஎம்மை இந்த இடத்துல லொக்கேஷன் அவனுக்கு தெரியுமா? நம்மால் சொல்கிறது தான். சொல்லிவிட்டு காசை வாங்கிட்டு நீ ஓடிப்பிடு. இவனுக்கு உண்டான கமிஷன் வாங்கிட்டு அவனை தட்டி விட்டுருவான். இவனுக்கு உண்டான அமௌண்ட் வாங்கிட்டு அவனுக்கு இப்போ 5 லட்சம் இருக்குன்னா 1 லட்சத்தை அவனோட மூஞ்சில் நாய்க்கு பிக்சர் மாதிரி போட்டுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சுவான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவான். இவனுக்கு 4 லட்சம் யார்? நம்மால் தான் அடிக்கிறான். நம்மால் தான். ஏங்க அவன்கிட்ட அடித்தா அவனை பிடிச்சா மொத்த பைசா வாங்கிடலாங்க. நம்மால்கிட்ட நீங்கள் எங்கேயா போங்க, ஏதாவது ஒரு கேஸில் பாருங்கள், வரவே வராது காசு. 10 லட்சம் போச்சுன்னா 3 லட்சம் வரும். 7 லட்சம் சோகா. அது யார் எடுக்கிறாங்கன்னு நீங்கள் இப்போ தெரியும், சொல்ல வேண்டாம். புரிஞ்சவங்க புரியாத இப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுங்க. அதனால் நம்ம இப்படி இருந்து வச்சுக்கிட்டு அடுத்தவங்க குறை சொல்கிறது தப்பு. ஹிந்தி கற்றுக்கணும், எல்லா மொழியும் கற்றுக்கணுங்க. அப்போ தான் பிழைக்க முடியும், 4 இடம் போக முடியும். இங்கே உட்காந்துட்டு நான் மிச்சர் கரைச்சா விற்கிறேன்னு விற்கக்கூடாது. அப்படி விற்கிறது தான் இப்போ கொக்கோ கோலா கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறான். அவனுக்கு என்ன மொழி இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழும் வந்து கற்றுக்கிட்டான். அப்போ அவன் எங்கே வேணால் போகலாங்க. நீ தமிழை கற்றுக்கிட்டு இங்கே தான் இருக்கணும், வேறு ஒரு ஊருக்கு போக முடியாது. ஒரு பிரோஜனம் கிடையாது. உங்களால் ஒரு பிரோஜனம் இல்லை. பிரிட்டானியா கம்பெனி, சென்னையில் இருந்த பிரிட்டானியா கம்பெனி, நீங்கள் உங்கள் அநியாயம் தாங்க முடியாமல் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். எல்லாத்தையும் எங்கே கொண்டு போயிட்டான்? பெங்களூர் கொண்டு போயிட்டான். இங்கே ஒரு ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்கா? முதல்ல தமிழ்நாட்டில் எந்த ஃபேக்ட்ரி வந்தது? வந்தவெல்லாம் ஓடுறான், போட்டு தும்சம் பண்ணுறாங்களா? வந்தவனே வாழ வைக்கிறாங்க. ஒரு ஈபி இடத்துக்கு உண்டானதுக்கு ஒரு சலுகை, அவங்களுக்கு வேணுங்கிற ஈபி உண்டான ஒரு டெபாசிட் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்குறது. நம்மளுடைய 5000 பேர் தொழிலாளி உள்ளே போகிறதுக்கு என்னெல்லாம் அவனுக்கு சௌரியம் வேலை பண்ணி கொடுத்துட்டு அவன் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடுவான். அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் போடு, பிரச்சனையே இல்லையே. இங்கே ஜிஎஸ்டி வாங்குறீங்க, அதை நீ கொடுத்தாதாண்டா அவனுக்கு திருப்பி தருவான். நீங்கள் இங்கே கொடுக்குறது கிடையாது. இப்போ லேட்டாக கொடுக்குறது அவன் லேட்டாக தான் தருவான். அது நியாயம்தான், நியாயமானதானே தவிர ஒரு ஆளை வந்து எல்லோரும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மீறி ஒருத்தன் போயிட்டான்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. மக்கள் மனசில் விழுந்துட்டாங்கன்னா முடியாது. எம்ஜிஆர் இருந்தார், அப்போ யாராவது மோத முடிஞ்சா? பொட்டியை மூடிட்டாங்க. இப்போ அவர் இவங்களை பற்றி கவலைப்படுறதில்லை. சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னு விட்டுறாங்க. ஏன்னா வேறு எந்த ஸ்டேட்லேயும் தெய்வம் இல்லைன்னு எனக்கு ஒரு ஸ்டேட்டை சொல்லுங்களேன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில். கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்டை சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஸ்டேட்லையும் கிடையாதுங்க. அந்த கேவலமான இங்கே தானே இருக்குது, இங்கே தானே இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் தான் கடவுள் இல்லை. கேரளாவில் போய் சொல்லு, கொன்றுவான். கர்நாடகாவில் போய் சொல்லி பார்க்கலாம். அங்கே வந்து காளி, கல்கத்தாவில் போங்க காளி போய் பேசு. இங்கே உதார விடாடா. அங்கேருந்து மோடி இங்கேருந்து உதார விட்றான்யா, அங்கேருந்து இங்கே வந்து உதார விட்றான், பேசுகிறாரு. நீ போ பேசேன், டெல்லியில் போய் பேசேன், கர்நாடகாவில் போய் கர்நாடகாவில் போய் பேசு. உங்களுக்கு இங்கிட்டு போடாமல் கும்மிடி பூண்டிக்கு தாண்ட வழி இல்லை. இந்த சைடு பெங்களூருக்கு போகிறதுக்கு அந்த பார்டருக்குள்ளேயே தான் இவங்க சுற்றுறாங்க. வெளியே போனாலும் பொது அறிவு கிடைக்கும். அந்தாலும் எல்லா நாடும் போகிறான், எல்லா ஊரும் போகிறான், எல்லா மொழியிலையும் பேசுகிறான். இது பெருமை. அதனால தான் எல்லோரும் அவரை கூப்பிட்றாங்க. இவர் லாங்குவேஜ் தெரியுது. வெளிநாடு போனால் ஃபுல்லு இங்கிலீஷ் தான், பிச்சு உதறாரு. அங்கே போய் திருக்குறள் சொல்கிறாரு, வேஷ்டி கட்டிட்டு போகிறாங்க ஒரு மனுஷன் வெளிநாட்டுக்கு போகும்போது. எவ்வளோ பெருமை. அந்த ஏன் இஷ்டம்டா, உனக்காண்டி நான் கோட்டை சுட்டில் போட்டு வரமாட்டேன், ஏன் இஷ்டம், ஏன் உங்களுது. போல் ஒரு போல்ட்டான தலைவர் நம்ம வந்தது நம்ம நாட்டுக்கு கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சுக்கணும்யா. ஓகே சார், உங்களுக்கு பொண்ணான நேரத்தில் இளைய பாத்திரம் நிலவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.